பாகுபலியில் அந்த தேவசேனா கட்டி இந்த புடவைன்னு சொல்லிட்டா போதும். அது பழைய புடவையா, எந்த துணி, காட்டனா, சில்கா, எதை பற்றியும் கவலைப்படலை. தேவசேனா கட்டிட்டா நான் கட்டணும். தேவசேனா அப்போ அந்த புடவையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த துணிக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. 350 ரூபா புடவையை தேவசேனான் ஸ்டிக்கரை ஒட்டி 5000 ரூபாய்க்கு விற்பாங்க. 2 நாள் 3 நாள் ஆஃபீஸில் லீவ் கிடச்சின்னு வச்சிங்களேன், நாள் கூப்பிட்றது முதல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு தான் சார். எங்களுடைய சொந்த வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு தான். அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற வழி தான் என்னுடைய சகோதரி வீடு. அப்படி லேசாக அப்படி பைக்கு திருப்பணும்னு வச்சுங்களேன், பின்னாடி ஒரு கில்லு விழுவும். எனக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆச்சு சார். ஆனால் எனக்கு இந்த அதிரசம் வரவே வராதுங்க சார். எங்கள் 2வது அக்கா திருப்பூரில் இருக்கிற அக்காட்ட கேட்டு தான் சார் செய்வேன். கரெக்டாக இவர் வந்து இது என்ன அது என்ன எல்லாம் கேட்டு அந்த அதிரசம் இப்படி திருப்பிக்கிட்டு இருக்குங்க சார். இது என்ன, அது இந்தியா மேப்பா உலக மேப்பான்லாம் கேட்பாருங்க சார். ஆனால் ஒரு அதிரசம் செய்யும்போது பாவு காய்ச்சி ஊற்றுறதுக்கு கிளறதுக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு ஆஃபரில் வாஷிங் மிஷின் கேட்குறோம், பழசாயிடுச்சு, புதுசுக்காக ஒரு ஆஃபர் வாஷிங் மிஷின் வாங்கும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா, ஏட்டா கொஞ்சம் ஒரு 2-3 ஜாமானை வாங்கணும்னு ஒரு பாத்திர கடைக்கு போய் ஒரு தட்டு, அழகான பவுல், ஸ்பூன்லாம் வாங்குறேன். அப்படியே பக்கத்தில் ஒரு துணி கடையில் போய் ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி வாங்குறேன். இப்போ வாங்க கூட்டிகிட்டு போனது என்னமோ வாஷிங் மிஷின் தான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து திடீர்னு அவங்க ஹையர் ஆஃபீஸர் வராங்க, ஸோ ஏதாவது ஸ்வீட் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போனது வாஷிங் மிஷின் தான், அவங்க வந்தேன்னா ரொம்ப அழகாக, ஏன்னா ஹையர் ஆஃபீஸர் ஆச்சே, அவங்கள வீட்டில் நல்லா ட்ரீட் பண்ணுன்றதுக்காக நான் வாங்கினேன்ல அழகாக பவுல், அழகாக தட்டு, ஸ்பூன் எல்லாம் அதில் நான் வந்து சர்வ் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண இந்த ஐட்டம் விட நீங்கள் சர்வ் பண்ணது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பவுல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. அந்த பெருமை உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? வேணான்னு சொன்னீங்களே, வேஸ்ட்டு, வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டுன்றீங்க. ஒரு வாரம் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க, ரிலேஷன் ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் இறந்துட்டாங்க, நாங்கள் ஒரு 10 பேர் வரோம், உங்கள் வீட்டில் தான் நைட்டு தங்குறோன்றாங்க. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பெரிய காட்டில் நாங்கள் 3 பேர் படுப்போம், இன்னொரு பையனுக்கு தனியாக அடிஷ்னல் பெட் இருக்குது, சின்னதாக ஒரு மேட் இருக்குது, ஒரு 10 பேர் வந்து படுக்கிற அளவுக்கு பெரிய பெட்ஷீட்டில். ஆனால் எனக்கு தோணுச்சு பக்கத்து கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்களே வாங்கி வைப்போன்னு. அவங்களாம் வரும்போது தரையில் படுக்க வைக்கல, அந்த 10 பேர் படுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பெட்ஷீட் விரித்து நான் படுக்க வச்சேன்னா ஓகே, அவங்களுக்கு நிறைவு. கப்பு வாங்கி கொடுக்கும்போது அவங்க வந்து ஹையர் ஆஃபீஸர் பார்த்துட்டு, அம்மா நீ சர்வ் பண்ண அந்த குலோப்ஜாமை விட கப்பு நல்லா இருக்குமான்னு சொன்னோன்னே, இப்போ எங்கள்கிட்ட என்னதுமா சொல்லுவார், குலோப்ஜாம் நல்லா இல்லைன்னா சொல்லுவார், எங்களை கூப்பிட்டு உங்கள் ஒய்ஃப் நல்லா குலோப்ஜாம் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவார். ஆனால் எங்கள் அம்மா வரும்போது அதே கப்புலையாக வைக்கிறீங்க நீங்கள், என் தங்கச்சி வைக்கும்போது அதே கப்புலையாக வைக்கிறீங்க நீங்கள். ஹையர் ஆஃபீஸரை விட பெரிய ஆள் எங்கள் அம்மா தான் எனக்கு. அவங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். எங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தை வச்சு தான் அவங்களுக்கு பரிமாற முடியும். புதுசாக வீட்டுக்கு வரவங்களுக்கு நல்ல டிசைனான பாத்திரத்தில் புதுசாக வரவங்களுக்கு புது பாத்திரம், சொல்றாருங்க சார். அடடா, என்ன ஒரு தத்துவம். விருந்து படைக்கிறது தான் எங்கள் வீட்டு பீரோவை திறந்தா 100 புடவை அடுக்கி வச்சுக்கிறாங்க சார். கீழே ஒரு ரேக்கில் பார்த்தா எனக்கு ஒரு 4 வேட்டி சார். திறந்த அந்த பீரோவை திறந்த அந்த புடவை அப்படியே தொபன்னு கொட்டுது சார். கொட்டி என் காலில் விழுது சார். சரி, பொண்டாட்டி தான் காலில் விழுது, இந்த புடவையாச்சும் காலில் விழுது. ஒரு பொருளை இருக்கும் போதே இன்னொரு பொருளை வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. காரணம், பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தெரிந்தவர்கள் பெண்கள் தான். அதனால தான் துணிமணி எடுக்கிறதுலேருந்து, பலகாரம் எடுக்கிறதுலேருந்து, இதுலேருந்து கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியுமா, இதை அடுத்து இப்போ பண்டிகையெல்லாம் முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஒரு தேவை இருக்கும். இந்த பண்டிகையெல்லாம் முடிஞ்சதுக்கு அந்த இது கையில் கொடுக்குற காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா, நீ தான் அவ்வளோக்கு புடவை எடுத்தியே, இவ்வளோக்கு புடவை எடுத்தியேம்பாங்க. ஸோ இதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் காசை எடுத்து மறுபடியும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதையும் கட்டிக்கணும், குடும்பத்துக்கு தேவையானதையும் பார்த்துக்கணும். இதுக்கிடையில் இந்த வருஷம் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கணும், அதையும் வாங்கிக்கணும். இப்படி திட்டமிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை பெண்களுக்கு தான். பெண்கள் பார்வை கிடைக்கணும் பார்வை. ஏன், துணி கடை, நகை கடை, கிரைண்டர் கடை, ஏசி கடை, அதில் இப்போ இங்கே எல்லாம் கிரைண்டர் வாங்கியிருக்கு. எல்லாம் உங்கள் வீட்லையும் கிரைண்டர் இருக்கா? இவங்க வீட்டில் கிரைண்டர் இருக்கும் சார். இதில் 50% பேர் வீட்டில் அந்த கிரைண்டருக்கு மேலே ஒரு மஞ்சள் கலர் துணியை போட்டு 30 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கிட்டு இருப்பாங்க. சார், நாங்கள் ஆஃபரில் ஜாமான் வாங்குறோன்னு தானே சார் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது ஆஃபரே இல்லாமல் அத்தனை ஜாமான் இந்த வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க சார். 10 வருஷம் ஆன பிறகு அது கெட்டு போச்சுன்னு ஆஃபரில் வாங்கி கேட்குறதுக்கே இவ்வளோ அழுத்துக்கிறாங்களேங்க சார். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், அந்த குக்கரோட போராடி, அந்த வாஷிங் மிஷினோட போராடி, அந்த ஃப்ரிட்ஜு கூலிங்கே நிற்கலை, இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு ஆஃபரில் வாங்கி கேட்குறோம். எங்களை பார்த்தா பரிதாபம் இல்லையா? பாகுபலியில கட்டப்பாவால வராத பிரச்சனை பண்டிகை காலங்களில் ட்ரெஸ் எடுக்கும்போது கட்டப்பையால வருது சார். கிஃப்ட் கூட வாங்க மாட்டாங்க, 2 கட்டப்பை சேர்த்து கொடுங்க, ஒரு 3 கட்டப்பை சேர்த்து கொடுங்க. உங்களுக்காக தானே வாங்குறாங்க, காய்கறி வாங்குறதுக்கு, வீட்ல வந்து சுமைகளை தூக்கிட்டு சார். எங்க வீட்ல இல்ல, நீங்க கறி மீன் வாங்கும்போது வெளிய தெரியாம உள்ள வச்சு கொண்டு போறதுக்கு அந்த கட்டப்பை கொடுக்க மாட்டாங்க. எங்க வீட்ல கட்டப்பைக்குனே ஒரு பீரோ இருக்கு சார். அந்த பீரோல இருந்து எங்க அம்மா கிட்ட, ஏமா ஒரு கட்டப்பை கொடுமா, வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும், கொடுக்க மாட்டாங்க. நஞ்சு போன பஞ்சு அப்படியே கிழிஞ்சு போன பைய கொடுப்பாங்க சார். அந்த கட்டப்பையெல்லாம் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ யூஸ் பண்ண வேணாம், அது புதுசு, அதை தரவே மாட்டாங்க சார். இந்த பண்டிகை காலங்களில் நம்ம பட்ஜெட்டுக்கு என்னெல்லாம் வெடி வைக்குது? இந்த ஆடை பார்த்துட்டு, இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு, இந்த சமூக ஊடகங்களை தாக்கத்தை பார்த்துட்டு எதுக்கெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்? மனசுலேருந்து பேசுங்க. பாகுபலியில் அந்த தேவசேனா கட்டி இந்த புடவைன்னு சொல்லிட்டா போதும், அது பழைய புடவையா, எந்த துணி, காட்டனா, சில்கா, எதை பற்றியும் கவலைப்படல. தேவசேனா கட்டிட்டா நான் கட்டணும். தேவசேனா அப்போ அந்த புடவையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த துணிக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. 350 ரூபா புடவைய தேவசேனான் ஸ்டிக்கரை ஒட்டி 5000 ரூபாய்க்கு விற்பாங்க. கார், எலக்ட்ரானிக் பொருள்கள், செல்ஃபோனு, லேப்டாப்பு இதுக்கெல்லாம் அதிகம் அடிமையாகிறது பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாகறாங்க. சார் சொன்னார் எலக்ட்ரானிக் பொருட்களுடைய தேக்கங்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்கினா கூட உடனடியாக அடுத்த மாதம் வருதுன்னா அடுத்த மாடல் புதிய ஃபோனை வாங்குறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வாங்குறாங்க. விளம்பரத்தை பார்த்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு யாருக்கு அதிகம்னா ஆண்களுக்கு தான் அதிகங்க. தேவைக்கான பொருட்களை தான் பெண்கள் வாங்குவாங்க, தேவைக்கு மீறிய பொருட்களை வாங்குறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வாங்குவாங்க. ஒரு நிறுவனம் மொபைல் ஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அது கடைக்கு வரதான் போகுது. அதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய கூட்டம் எல்லாமே அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்க்குறேன். அதாவது பேப்பரில் வந்த கட்டிங் ரொம்பவே ஷாக்கிங் சார். அவ்வளோ பேர் ஆண்கள் தான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா அது கடைக்கு வரதான் போகுது, அவ்வளோ கூட பொறுமை இல்லையா? என்னன்னா முதல்ல அந்த நிறுவனம் சார்ந்த மொபைல் ஃபோனை நம்ம வாங்கிடணுங்கிற ஒரு எண்ணம். இல்லை, நானும் பார்த்தேன். ஒரு ஆண் வந்து ஒரு வீட்டுக்கு 4 ஃபோனே வாங்கிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய கூட்டம் நிக்குது சார், ஆண்கள் தான் நிக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன், ப்ரூஃபா கூட நம்ம காமிக்க முடியும் சார். நமக்கு ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்கு சார், பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் விமன் தேர் இஸ் அ சேட் கேர்ள். நமக்கு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. ஆனால் அதே நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே மன உளைச்சலாக இருக்கட்டும், இல்லை உடல் மனம் ரெண்டுமே பாதிக்கப்படுறது பெண்கள் தான் சார். இப்போ உடல் ரீதியாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க, காலையில் எழுந்துக்கிறாங்க, தூய்மைப்படுத்துகிறாங்க, எல்லா விஷயமும். மன ரீதியாக பாதிக்கப்படுறது அதிகமாக பெண்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த சோஷியல் சிஸ்டம் இருக்குல்ல சார், பெரும்பான்மையாக எப்படி ஆயிடுச்சுன்னா ஒருத்தருடைய குறையை சுட்டி காட்டி அதை நகைச்சுவையாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ வீடுகளில் ஒரு வடை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நகைச்சுவைன்ற பேரில் அதை காமிப்பாங்க. இந்த வடையை தூக்கி போட்டால் அவங்க மண்டை உடஞ்சிரும், இதை வாருக்கு பயன்படுத்தினா அவன் ஓடியே போயிடுவான். அதாவது இவங்களுக்காக தான் பலகாரம் செய்யறதே. அந்த பலகாரத்தை எவ்வளவு மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ கிரிட்டிசைஸும் பண்ணிடுறது. இப்போ இந்த ஒரு பெண்ணினுடைய உணர்வு எப்படி 2 விதமாக அவளுடைய குணம் மாற்றப்படுதுன்னா, ஒன்று ஒருவேளை நம்மளால் இதை சரியாக செய்ய முடியலையோ, ஏற்கனவே பல மன உளைச்சல் சார். இப்போது அந்த லாக்டவுனுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அஃபிஷியலாக வீட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு அஃபிஷியல் கமிட்மெண்ட்டோடு தான் நாங்கள் வீட்டில் இருக்கோம். அதுவும் பண்டிகை காலத்தில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு போகும்போது தான் அப்போ தான் பையன் வந்து நிற்பான், என் கூட டைம் ஸ்பெண்டுங்க, என் கூட விளையாடுங்க. அதையும் நம்ம சமாளிப்போம். இப்போ மன ரீதியாக அவள் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது, நம்மளால் சரியாக செய்ய முடியலையோ, நம்முடைய கணவருக்கு செஞ்சு கொடுக்க முடியலையோ மன ரீதியாக. இன்னொரு வகையில் அவள் பார்த்தீங்கன்னா எப்படி அவளோட குணம் மாற்றப்படுது அப்படின்னா, ஆமாம் என்னால் இதான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது. ஒரு பெண்ணினுடைய குணத்தை மாற்றுவதே ஆண்கள் தான். 2 விதமான விஷயங்களாக மாற்றுவதே ஆண்கள் தான். மன உளைச்சலோ உடல் ரீதியான பிரச்சனைகளோ, இதில் வந்து பண்டிகைனாலே ஒரு காலத்தில் பண்டிகைனா மகிழ்ச்சியாக இருக்கும், இப்போல்லாம் பயம் வருது சார். அந்த பயமும் பதட்டமும் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? எதனாலனா எல்லாத்துலேயும் குறை சார். இப்போ வீடு தூய்மை கூட பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு காலையில் தான் தூய்மைப்படுத்தணுமா. நம்ம நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்போம், நைட்டு செய்ய முடியாது. எப்போவும் எழுந்துக்கிற நேரத்தை விட கூடுதலாக 2 மணிக்கெலாம் நான் எழுந்து வீடு தொடச்சிருக்கேன் சார். பூஜை பாத்திரங்களை வந்து தூய்மைப்படுத்தியிருக்கேன் காலையில எழுந்துக்கிறதுன்னு. பண்டிகை நாள் அன்னைக்கு அதிகாலையில தான் எந்திரிச்சு இந்த வேலையை செய்யணும் நிர்பந்திக்கிறது. அன்னைக்கு காலையில தான் ஒரு பூ வைக்க தெரியுமா சார் சாமி படத்துக்கு? இவங்களுக்கு ஆணில மாட்ட சொன்னா இப்படி எகிரி குதிச்சு அது யார் காதுலயோ போய் விழற மாதிரி தான் பூவே மாட்டுவாங்க. அதாவது ஒரு வேலை கொடுத்தா அடுத்து நம்ம கொடுக்காத அளவுக்கு நம்மள திசை திருப்பி விட்டுருவாங்க. ஆண்கள்னாலே எப்போவுமே நான் தான் எல்லாமே. ஒரு வீட்டில் இருக்க ஒரு ஆண் அவர் தான் வந்து குடும்ப தலைவர். அப்படிங்கும்போது அந்த குடும்ப தலைவி என்னதான் பர்ஃபெக்ஷன், ஒருவேளை அந்த கணவனை விட ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்னாலும், நான் தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு, நீ பண்ணுறது என்னை விட நீ எல்லாத்துலேயும் கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நான் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் காட்டுறேன், நல்லா இருக்கா இந்த சாரீ அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் எனக்கு திருமணமாகி 20 வருஷம் ஆயிருக்கு, இது வரைக்கும் ஒரு நாள் கூட நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இல்லை, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு இது நல்லா இருக்கா, நான் அவர் எது நல்லா இல்லைன்னு சொல்கிறாரோ அதான் எடுப்பேன். அதே மாதிரி என்னோட தம்பிக்கிட்ட கூட ஒரு வாட்டி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எது சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறார், ஒரு நாள் நல்லா இல்லை. நான் ஃபீல் பண்ணி சொன்னப்போ அவர் சொல்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொன்னால் அடுத்த வாட்டி நல்லா செய்ய மாட்டோமா, அதனால் நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ டெவலப் ஆவ.
எந்த ஒரு விஷயத்தையும் நான் அவர்கிட்ட இது நல்லா இருக்கான்னு கேட்பேன். அவர் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை தான் நான் எடுப்பேன். இப்போலாம் நான் ரொம்ப பழகிட்டேன். ஏன்னா எனக்கு பழகிருச்சு அதுவே. தேங்க்யூ ஸோ மச், நல்லா இல்லையா, அப்போ இதுதான் நான் எடுப்பேன். இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். அப்போ உங்களால் வாய் திறந்து கூட நீங்கள் சாகிற வரைக்குமோ இல்லை நாங்கள் சாகிற வரைக்குமோ உங்கள் கூட வாழ்க்கை நடத்துகிற மனைவியை பாராட்டுறக்கே உங்களுக்கு மனம் இல்லாதப்போ அப்புறம் எப்படி நீங்கள் வெளியில் சமுதாயத்தில் இருக்க பெண்களை நீங்கள் எங்கே பாராட்ட போகிறீங்க? அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் எந்த விதத்தில் பெருசாக உதவி பண்ண போகிறீங்கன்னு தெரியல. கூட இருக்க மனைவியை வாய் திறந்து பாராட்டின ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் சார். தீபாவளி, பொங்கல் இது மாதிரி பண்டிகை காலங்களில் நமக்கு ஒரு விடுமுறை கிடைக்கும். ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், 4 நாள்னு வருஷம் பூரா ஓடின இந்த கையும் காலும் அன்றைக்கி தான் வீட்டில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா அன்னைக்கு வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவா இருக்குது? திருவிழா நாட்களும் அந்த பண்டிகை நாளில் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஏன்னா சில திருவிழாக்கள் வந்து சனி ஞாயிறுல சேர்ந்து வரும், 3 நாள் 4 நாள் லீவெல்லாம் சேர்ந்துருக்கும். அப்போ நம்ம உடம்பு என்ன எதிர்பார்க்கும்னா அன்றைக்கி ஒரு 2 நாள் வீட்டில் சந்தோஷமாக இருப்போம், வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம், பொண்டாட்டி குழந்தையோட பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு இயல்பாக எதிர்பார்க்குற சராசரி மனுஷனாக தான் நம்ம இருப்போம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா டெய்லி வேலைக்கு போயிடுறாரு, நைட்டு தானே வீட்டுக்கு வராரு, அப்போ இன்றைக்கி தானே வீட்டில் இருக்காரு, எங்கேயாவது கூட்டு போகணுன்ட்டு தேவை இருக்குதோ இல்லையோ துணி வாங்கம்பாங்க. நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. அதே மாதிரி படத்துக்கு வாங்கம்பாங்க, நம்மளால் போகவும் முடியாது. சில நேரம் வாங்க எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வருவோம்பாங்க. ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் மனதில். ஆனால் அவ்வளவும் தாண்டிக்கிட்டு ஆண்கள் தான் பாருங்கள் வெளியவே சொல்ல மாட்டாங்க. பெண்களாச்சும் தட்டு பிடிச்சாமல் டம்முனு வீசியாச்சும் கோவத்தை காட்டிடுவாங்க. இந்த ஆம்பளையும் அதையும் காட்ட மாட்டாங்க. அவ்வளவு உடல் கஷ்டப்பட்டாலும் மனசு கஷ்டப்பட்டாலும் அந்த பண்டிகை காலங்களில் தன்னுடைய மனைவி குழந்தையோட மகிழ்ச்சிக்காக எப்பேற்பட்ட தியாகத்தை செய்கிற ஒரே இனம்னா இந்த ஆண் இனம் தான். ஏன்னா பண்டிகைகள் எல்லாருக்கும் கொண்டாட்டம், பெண்களுக்கு கொண்டாட்டம். அந்த நகை போட்டு பார்க்க ஆசைப்படுவாங்க, அந்த புடவை கட்டி பார்க்க ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை செஞ்சு பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு மட்டும்தான் பண்டிகை என்பது மிகப்பெரிய திண்டாட்டம். ஏன்னா இவ்வளவு மன உளைச்சி தாண்டி தான் ஒரு ஆண் சமூகம் இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. 2 நாள் 3 நாள் ஆஃபீஸில் லீவு கிடச்சின்னு வச்சிங்களேன், நாள் கூப்பிட்றது முதல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு தான் சார். எங்களுடைய சொந்த வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு தான். அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற வழி தான் என்னுடைய சகோதரி வீடு. அப்படி லேசாக அப்படி பைக்கை திருப்பணும்னு வச்சுங்களேன், பின்னாடி ஒரு கில்லு விழுவும், அங்கே என்ன திருப்புறீங்க அப்படின்னு. அங்கே போய் உட்காந்துருந்தா நம்ம போய் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான், வர்ற காப்பியை குடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அவங்க போய் அப்பாவோட பேசுவாங்க, அம்மாவோட பேசுவாங்க, அண்ணியோட பேசுவாங்க, அண்ணனோட பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம போய் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்க வேண்டியதான். உண்மையிலேயே அந்த விடுமுறைங்கிறது ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது சார். வருஷம் ஃபுல்லாக செல்லை கட்டிட்டு அழுவுறது, வருஷம் ஃபுல்லாக கம்பெனியை கட்டிட்டு அழுவுறது, வருஷம் ஃபுல்லாக நண்பர்கள் கூட ஊரை சுற்றுறது. இன்றைக்கி ஒரு நாளாவது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இந்த செல்லை தூக்கி போட்டுட்டு முதல் பண்டிகை புருஷன் பொண்டாட்டி கூட முதல்ல பேசுகிறது தான் வந்து இருக்கிறத வச்சு வாழ்கிறவன் தான் சார் இலக்கணம் படுத்த தொழிலாளி. நம்ம வாழ்கிறதுக்கு 100 ரூபா போதும். 2 மணி நேரம் நம்ம பேசுனதை பார்த்தா ஊருக்கு வாழ்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவன் என்ன சொல்லுவா, அவன் என்ன சொல்லுவா, நாத்தனா என்ன சொல்லுவா, ஓப்படியா என்ன சொல்லுவா, பக்கத்து வீட்டு பாக்கியா என்ன சொல்லுவா, எய்த்த வீட்டு எலிசபெத்து, யாருமே நான் புருஷனுக்காக வாழணும், என் பொண்டாட்டிக்காக வாழணும், நான் பெத்தேனே, நான் பெத்ததும் என்ன பெத்ததுக்கு வாழ்னு நினைச்சாங்கன்னா அந்த பண்டிகைகள் சுகமான சுமைகளாக இருக்கும், நல்ல ஆறுதலாக இருக்கும். இவங்க பண்டிகை நாளில் என்னெல்லாம் சேட்டை பண்ணுறாங்க? உங்கள் பிக்கல் பிடுங்கல் தாங்கல, அதனால தான் நாங்கள் குடிக்கிறோம். எங்களுக்கும் மன உளைச்சல் இருக்கு, நாங்களும் உங்களால் கஷ்டப்படுறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு ஈக்குவலாக இந்த நீ ஒரு ஹாஃப் சாப்பிட்றியா, நான் ஒரு ஹாஃப் சாப்பிட்றேன், உனக்கு ஒரு ஹாஃப் பாயில் வேணுமா, எனக்கு ஒரு ஹாஃப் பாயில் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி 2 பேர் உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து குடிப்போம்னு சொன்னால் அவங்களால ஒத்துக்க முடியுமா? எப்போ பாரு எங்களுக்கு உடம்பு ஒலிக்குது, எங்களுக்கு மனசு சரியில்லை, அதனால நாங்கள் குடிக்கிறோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கெல்லாம் உடம்பு ஒலிக்காது, எங்களுக்கெல்லாம் மனசு வலியே இல்லையா? எப்போ பார்த்தாலும் இதே ஒரு காரணம், குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு. உங்களுக்கு கேட்டாக்கா பெண்களால் குடிக்கிறோம். அதில் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஆம்பளையாச்சும் வீட்டை விட்டு வெளியில் போகிறப்ப குடிக்கிறான்னா திருப்பி வீட்டுக்குள்ளே வரப்போ தான் குடிக்கிறான். ஏன்னா வீட்டில் உள்ள அந்த பேயை அடக்கணும் அப்படின்னாக்கா அந்த பிசாசை உள்ளே இறக்கணும். நான் என்ன கேட்குறேன், வீட்டிலேருந்து வெளியில் போகிறப்ப நீ குடிக்கிறான் அப்படின்னா வீட்டில் நான் என்ன கலாச்சாரம் காய்ச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் குடிக்கிறதுக்கு? வீட்டில் நீ வந்து நான் அதில் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியெல்லாம் என் பையன் குடிக்கவே மாட்டான். யார்? எங்கள் மாமனார் பொண்டாட்டி சொல்லும். பையனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும். 30 வருஷமாக திருத்த முடியாத எங்கள் தலையில் கட்டி வச்சு திருத்துங்கன்னாக்கா உங்கள் பையனை திருத்துறதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை பெற்றி விட்ருக்காங்க. நெத்தியில் எழுதி நாங்கள் ஒட்டிட்டு வந்திருக்கோமா, உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் மறுவாழ்க்கை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டிட்டு வந்திருக்கோமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் வருது அப்படின்னாக்கா உண்மையிலேயே அதிகமான சுமையும் பார்த்திங்கன்னா அதிகமான பாதிப்பு பார்த்திங்கன்னா பெண்கள் எங்களுக்கு தான். அது வேலை விஷயமா இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு மன கஷ்டமாக இருக்கட்டும், புருஷன் கூட சந்தோஷமாக உட்காந்து பேச முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய
நிறைய விஷயங்கள், அதாவது பொருளாதார ரீதியாக கூட நாங்கள் ஒரு காசு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா கூட அந்த காசை கூட எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேற ஒரு செலவு அந்த இடத்துல வந்து பண்ணிட்டு வந்துடுவீங்க. அப்போ ஒரு பொறுப்பில்லாத ஒரு குடும்பத்தில் பொறுப்பில்லாத ஒரு குடும்பத் தலைவனை வச்சு நம்ம குடும்பம் நடத்துகிறோமே அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கி மனசுல வந்து போராடிட்டு இருக்காங்க சார். எனக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆச்சு சார். ஆனால் எனக்கு இந்த அதிரசம் வரவே வராதுங்க சார். எங்கள் 2வது அக்கா திருப்பூரில் இருக்கிற அக்காட்ட கேட்டு தான் சார் செய்வேன். கரெக்டாக இவர் வந்து இது என்ன அது என்ன எல்லாம் கேட்டு அந்த அதிரசம் இப்படி திருப்பிக்கிட்டு இருக்குங்க சார். இது என்னது இந்தியா மேப்பா உலக மேப்பான்லாம் கேட்பாருங்க சார். ஆனால் ஒரு அதிரசம் செய்யும்போது பாவு காய்ச்சி ஊற்றுறதுக்கு கிளறதுக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பாக வேணும். இவங்களை வந்து நாங்கள் ஏதோ எண்ணெய் கேனத்து முழுசாக தூக்கி ஊற்றுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். அந்த மாதிரி நிதானமாக வேலை செய்யணும், படப்பட்டுன்னு கையெல்லாம் ஆடுதேன்னு கூப்பிடுவோங்க சார். அந்த வேலை வந்து செய்யவும் மாட்டாங்க. கொஞ்சம் மாவு அப்படி இப்படி போயிடுச்சுன்னா அதுக்காக நம்மளை கேலி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சமையல் லேட் ஆகும், ஏதோ ஆகுதுன்னா ஏன் அது ஆகலையா, இன்னும் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் சாப்பிட்றது என்னத்தை சாப்பிட்றது, நம்மளே அனலில் உட்காந்துருப்போம் வேலை பார்த்துட்டு இருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு மண்டையில் ஆணி அடிக்கிற மாதிரி எதையாவது கேட்டு பெரிய கோவத்தை வர வைப்பாங்க. அவ்வளோவே உள்ளே அடக்கிக்கும். எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் இந்த தீபாவளி முடிகிற வரைக்கும், இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் எதுவும் நம்ம பேசிடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாது, பிள்ளைங்க சந்தோஷம் போயிடும்னு அப்படியே அடக்கி இருந்தோன்னா மட்டும்தான் சார் அந்த பண்டிகை சந்தோஷமாக நகரும். இல்லைனாலும் எப்படியாவது எங்களை வந்து எதையாவது சுரண்டி அதையே அப்படி கிடக்கு இதையே அப்படி கிடக்கு வழக்கமாக பார்க்குற வேலையெல்லாம் பண்டிகை அன்னைக்கு பார்க்க முடியாது. எங்களுக்கும் பார்த்து ஐயோ கிடைக்கேன்னு கஷ்டமாக தான் இருக்கும். அதை பெருசாக்கி கோவம் வர வைப்பாங்க சார்.